தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. மக்களுக்கு எச்சரிக்கை, எரிபொருள் QR குறியீட்டை பெற போலி வலைத்தளம். ஈரான் நல்லகண்ணுவிற்கு யாழில் உணர்வுபூர்வ அஞ்சலி. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி உதய கம்மன்பில வெளியிட்ட தகவல். இலங்கைக்கான வாகன இறக்குமதி குறித்து வெளியான அறிவிப்பு. ஹிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு எதிரான வழக்கு, நீதிமன்றத்தின் உத்தரவு. இலங்கையில் மீண்டும் அதிகரித்த தங்க விலை. ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் அலி ஹமேனியின் விமானத்தை அழித்தது இஸ்ரேல். சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ எரிபொருள் QR குறியீட்டை பெறுவதற்கான அதிகாரப்பூர்வ ஒன்லைன் தளத்தை ஒத்ததாக அமைக்கப்பட்ட போலி வலைத்தளங்கள் குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மயூரா நெத்திகுமாரகே தெரிவித்துள்ளார். இன்று காலை ஊடக சந்திப்பை நடத்திய போது நிர்வாக பணிப்பாளர் இவ்வாறு தெரிவித்தார். பயனர்களின் தனிப்பட்ட தகவல்களை பெறுவதற்காக தவறான முறையில் தொடர்புடைய போலி வலைத்தளங்கள் உருவாக்கப்பட்டதாக கூறிய நிர்வாக பணிப்பாளர், அரசாங்கம் fuelpass.government.lk என்ற வலைத்தளத்தை மட்டுமே பகிரங்கப்படுத்தியுள்ளதென்று அவர் கூறினார். அதன்படி எரிபொருள் பாஸ்களை சீலாக்கும் போது கவனமாக இருக்குமாறு பொதுமக்களுக்கு அவர் தெரிவித்தார். இதற்கிடையில் இன்று காலை எரிபொருளை ஏற்றிக்கொண்டு மற்றொரு கப்பல் நாட்டிற்கு வந்துள்ளதாகவும் அந்த கப்பலில் இருந்து இன்று எரிபொருளை இறக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறினார். இன்று வந்த கப்பலில் 18,000 மெட்ரிக் டன் டீசல், 17,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் மற்றும் 3,000 மெட்ரிக் டன் சூப்பர் டீசல் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அண்மையில் தமிழகத்தில் இயற்கை எய்திய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் இரா நல்லகண்ணுவுக்கு யாழ்ப்பாணத்தில் மிகவும் உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. அரசியலிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தனது இறுதி மூச்சு வரை தூய்மை, எளிமை, நேர்மை, பொதுவுடைமையை கடைபிடித்து வந்த இரா நல்லகண்ணு ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக தொடர்ந்தும் குரல் கொடுத்து வந்துள்ளார். அவரின் தன்னலமற்ற தியாக வாழ்வை நன்றியுடன் நினைவிற்கொள்ளும் வகையில் தமிழ் தேசிய பேரவையின் சார்பில் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் இந்நினைவுகூர் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் கஜேந்திரன், அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன், சமூக ஆய்வாளர் மதுசூதனன் ஆகியோர் நினைவுரைகளை தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தின் செல் திசையுடன் தொடர்புபடுத்தி ஆற்றியிருந்தார்கள். பசுமை இயக்கத்தின் மத்திய குழு உறுப்பினர் சிவநேசன் வரவேற்புரையுடன் ஆரம்பமாகிய இந்நிகழ்ச்சியில் மண்டபம் நிறைந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு இரா நல்லகண்ணுவின் திருவுருவப் படத்திற்கு சுடரேற்றி உணர்வு பூர்வமாக அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். இலங்கையில் கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி குறித்து பிவிதிருஹல உரிமைய கட்சியின் தலைவரும் சட்டத்தரணியுமான உதய கம்மன்பில கருத்து வெளியிட்டுள்ளார். அதன்படி அரசாங்கம் வெளிப்படுத்தாத உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் உண்மையான பிரதான சூத்திரதாரி யார் என்பது குறித்து மார்ச் 31ஆம் திகதி நாட்டுக்கு வெளிப்படுத்தப் போவதாக உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சுமார் 1.5 வருட காலம் மேற்கொண்ட ஆய்வின் மூலம் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் சூத்திரதாரியை தேடி எனும் ஆய்வு நூலை தயாரித்த நாம் அதனை எதிர்வரும் மார்ச் 31ஆம் தேதி மாலை 3:30 மணிக்கு வெளியிட எதிர்பார்க்கின்றோம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் கடந்த 7 வருடங்களாக விற்பனை செய்யப்பட்டது. இதை வைத்து அரசாங்கங்கள் அமைக்கப்பட்டன, கலைக்கப்பட்டன. எந்த ஒரு அடிப்படையுமின்றி ராணுவத்தினரை துன்புறுத்த இந்த தாக்குதல் பயன்படுத்தப்பட்டது. இப்போது இந்த மோசடிக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான காலம் வந்துவிட்டதென அவர் தெரிவித்துள்ளார்.
தற்போதைய பொருளாதார நிலைமைகளை கருத்தில் கொண்டு இலங்கைக்கான வாகன இறக்குமதியில் தற்காலிக கட்டுப்பாடுகளை விதிப்பது அவசியமாகலாம் என முன்னாள் வெளிவிவகார மற்றும் நீதி அமைச்சர் அலி சப்ரே தெரிவித்துள்ளார். அத்துடன் வாகன இறக்குமதிக்காக செலவிடப்படும் அந்நிய செலாவணி குறித்து அரசாங்கம் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்றும் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். வாகன இறக்குமதியால் அந்நிய செலாவணி கையிருப்பில் ஏற்படும் தாக்கத்தை திரைசேரி மிக நெருக்கமாக கண்காணிக்க வேண்டும் என சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், மக்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்பட்டாலும் கூட இறக்குமதியை கட்டுப்படுத்துவது குறித்து அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டும். ஒருவேளை இறக்குமதி கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டால் அவை எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படும் என்பது குறித்து வெளிப்படையான வழிகாட்டல்கள் வழங்கப்பட வேண்டும். குறிப்பாக ஏற்கனவே கடன் கடிதங்கள் திறக்கப்பட்ட அல்லது கப்பலில் ஏற்றப்பட்ட வாகனங்கள் தொடர்பில் இறக்குமதியாளர்கள் பாதிக்கப்படாதவாறு விதிகள் அமைய வேண்டும். கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் காலப்பகுதியில் சுங்க திணைக்களம் உள்ளிட்ட கட்டுப்பாட்டு புள்ளிகள் உள்ள சில அதிகாரிகள் இந்த அவசரகால சூழலை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி ஊழல்களில் ஈடுபடக்கூடும். இதனை தடுக்க முறையான கண்காணிப்பு மற்றும் பொறுப்புக்கூறல் பொறிமுறைகள் அவசியம் என தெரிவித்துள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர உள்ளிட்ட 15 சந்தேக நபர்களுக்கு எதிரான முறைப்பாட்டை எதிர்வரும் ஆகஸ்ட் 17 மீண்டும் அளிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2022 ஆண்டு கொழும்பு சுதந்திர சதுக்கத்திற்கு அருகில் சட்டவிரோதமான முறையில் வீதி நாடகம் ஒன்றை அரங்கேற்றியதன் மூலம் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்ததாக சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாடு இன்று கொழும்பு பிரதம நீதவான் அசங்கேஸ் போதரகம முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாக கருவாத்தோட்ட காவல்துறையினர் நீதிமன்றத்திற்கு அறியப்படுத்தினர். மேலதிக அறிவுறுத்தல்களை பெற்றுக் கொள்வதற்காக விசாரணை அறிக்கைகள் சட்ட அதிபரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டனர். இதனையடுத்து அந்த நடவடிக்கைகளின் முன்னேற்றத்தை அறிவிப்பதற்காக இந்த முறைப்பாட்டை எதிர்வரும் ஆகஸ்ட் 17 மீண்டும் அளிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஹிருணிகா பிரேமச்சந்திர உள்ளிட்ட பிரதிவாதிகள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் இன்று தங்கத்தின் விலை அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி 4,06,000 ரூபாவாக இருந்த 24 கேரட் தங்க பவுன் ஒன்று 2,000 ரூபாவால் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 24 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 4,08,000 ரூபாவாகவும் 22 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 3,75,300 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இதற்கமைய 24 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 51,000 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 40,913 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேவேளை சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மாற்றங்கள் மற்றும் மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. அதற்கமைய 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலை $5,012 விற்பனை செய்யப்படுவதுடன் 1 அவுன்ஸ் வெள்ளியின் விலை 80.01 டாலராக விற்பனை செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் மறைந்த உச்ச தலைவர் அலி ஹமேனி பயன்படுத்திய விமானத்தை தெஹ்ரானின் மெஹ்ராபாத் விமான நிலையத்தில் இரவு முழுவதும் நடத்தப்பட்ட தாக்குதலில் அழித்துவிட்டதாக ஆஸ்திரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. ஆயுதங்களை வாங்குவதற்கும் நட்பு நாடுகளுடன் ஒருங்கிணைப்பதற்கும் இந்த விமானத்தை மற்றைய உயர் ஈரானிய அதிகாரிகள் மற்றும் ராணுவ வீரர்கள் பயன்படுத்தியதாக அது கூறுகிறது. அத்துடன் ஆஸ்திரேலிய ராணுவத்தின் முக்கிய இலக்குகளில் ஒன்று ஈரானில் உள்ள ஏவுகணைகளை அளிப்பதாகும். இவற்றில் 70% இப்போது அளிக்கப்பட்டுவிட்டதாக அல்லது பயன்பாட்டிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக ஒரு ஆஸ்திரேலிய அறிக்கை தெரிவித்துள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை முழு சக்தியுடன் துரத்தி கொலை செய்வோம் என்று பகிரங்க அச்சுறுத்தலை விடுத்துள்ளது. இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான போர் 3வது வாரத்தை எட்டியுள்ள நிலையில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை நேரடியாக குறிவைத்து கொலை அச்சுறுத்தலை வெளியிட்டுள்ளது. IRGCயின் அதிகாரப்பூர்வ அறிக்கையில் இந்த குழந்தை கொலைகார குற்றவாளி உயிருடன் இருந்தால் அவரை முழு சக்தியுடன் துரத்தி கொலை செய்வதை தொடர்வோம் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை ஈரானின் அரசு ஊடகங்களில் வெளியாகியுள்ளது. இந்த அச்சுறுத்தல் சமூக ஊடகங்களில் நெதன்யாகு கொல்லப்பட்டார் அல்லது காணாமல் போனார் என்ற வதந்திகள் பரவிய பின்னணியில் குறித்த அறிக்கை வெளிவந்துள்ளது. அத்தகைய வதந்திகளை இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் பொய்யான செய்தி என்று மறுத்து நெதன்யாகு நலமுடன் இருப்பதாக உறுதிப்படுத்தியுள்ளது.